ஹாய் ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு த ஒன் லைஃப் ஒன் வாய்ஸ். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம லாஸ்ட்டாக பார்த்த ட்ராமோட அடுத்த எபிசோட தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் என்னாச்சுன்னா, ஹீரோட பிளட்டை வாங்கிட்டு போயிட்டு நம்ம டைசனை எப்படியாவது அவன் மேலே லவ்வில் விழ வச்சு அவங்ககிட்ட இருந்துட்டு எல்லா விஷயத்தையும் வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி போனால், அங்கே போனதுக்கப்புறம் அவளுக்கே தெரியாத ட்விஸ்ட் ஒன்று நடந்துச்சு. அது என்னென்னா, பாய்சனுக்கே லீடர் நான் தாம்மா, என்கிட்ட எப்படி நீ பாய்சனை கொடுத்து ஒர்க் அவுட் பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி அவன் லாக் பண்ணிட்டான். இதுலேயே தெரிஞ்சு போச்சு, ஆகா வசமாக மாட்டிக்கிட்டோம், இனிமேல் நம்ம ஏதாவது பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கும்போது, இல்ல, எப்படி இருந்தாலும் நமக்கு கல்யாணம் ஆக போகுது. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க என் மேல முழு லவ்வோட இருக்கணும்ல. அதுக்காக தான் இப்படி பண்ணுனேன் அப்படின்ட்டு, அப்படியே கொஞ்சம் அப்படியே ரொமான்டிக்கா நடந்துக்கிற மாரி போறா. போயிட்டு இருக்கும்போதே, இதுதான் கரெக்ட்டான டைம். அந்த சிப்ப எப்படியாவது அத கண்டுபிடிச்சே ஆவணும் அப்படிங்கிற மாரி, கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மூவ் ஆகி போயிட்டு இருக்கும்போது, சரக்குன்னு அவனோட கையில கத்தி வந்து ஒண்ணு சொருவுது. யாருன்னு பார்த்தா வேற யாரு? வெளியிலேருந்து ஹீரோ பையன் தான் அட்டாக் பண்ணியிருக்கான் போல. அவன் டைசன் செம்ம கடுப்பாயிட்டு, "ஏன்டா ஒவ்வொரு டைமும் ஆட்டைய கலைக்கிறதே இவனுக்கு வேலையா போச்சு. நான் அவன போய் இன்னைக்கு கொல்றேன் பார்" அப்படிங்கிற மாரி கிளம்பும்போது ஹீரோயின் மண்டி போட்டு, "அவன நான் பார்த்துக்கிறேன். அவன மன்னிச்சுடுங்க. நாம வேணா இன்னும் நம்ம கன்டின்யூ பண்ணலாங்கும்போது" அவன் காண்டாயி கடுப்பாயி போயிடுறான். நேரா ஹீரோயின் போய் ஹீரோவ திட்டு திட்டுன்னு திட்டுறா. "எதுக்கு இப்படி என் விஷயத்துல தலையிட்டுட்டு இருக்க? தலையிட்டுட்டு இருக்கனா? நான் உன்ன உண்மையா லவ் பண்றேன்னு சொல்றேன். அத நீ புரிஞ்சுக்கவும் மாட்டேங்கிற. இப்ப என்கிட்ட இருந்துட்டு பிளட்ட வாங்கிட்டு போயிட்டு, இவன மயக்கிறதுக்கு தான் பிளட்ட வாங்கிட்டு போனியா? அது எப்படி? இங்க ட்ரூ லவ் இருக்குது, அங்க லவ்வே இல்ல. அத நீ பார்த்தியா? அது என்னோட பர்சனல். எனக்கும் அவருக்கும் நடுவுல இருக்கிற விஷயங்கள் அது வேற. அது மட்டும் இல்லாம நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். இதுல எதுக்கு நீ தடையிடுற?" அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, இந்த பொண்ணுங்களுக்கு மட்டும் நம்ம என்ன சொல்ல வரோன்னே புரியவே புரியாது போல அப்படின்னு சொல்லிட்டு, "இதுக்காக நான் ஒரு வழி பண்றேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்புறான். இவளுக்கு என்ன பதட்டம்னா, பயபுல லூசுத்தனமா ஏதாவது பண்ணி வச்சுருவானோ அப்படிங்கிற பயத்திலேயே இவ இருந்துட்டு இருக்கிறா. அங்க டைசன காட்டுனா, தன் தங்கச்சிய கூட்டு வச்சு திட்டு திட்டுன்னு திட்டிட்டு இருக்கா. அவளுக்கு அந்த லவ் பாய்சன பத்தி எப்படி தெரியும்? "நீ தான் சொன்னியா?" "ச்சே நான்லாம் அப்படி சொல்லவே இல்ல. நம்ம வந்துட்டு வேற ஒரு இத தானே கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம்" அப்படிங்கும்போது, அவனுக்கு புரிஞ்சு போச்சு இதான் குட்ட குளிப்பி வேல பாக்குது அப்படின்ட்டு. அதனால அந்த பொண்ணையும் திட்டி அனுப்பிச்சிடுறான். அது மட்டும் இல்லாம ஹீரோயின்ட்ட போய் சொல்லிடு, நாளைக்கே எங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் நடக்கணும் அப்படின்ட்டு அத சொல்லிடுறான். ஆக மொத்தத்தில பயபுள்ள படு ஸ்பீடா இருக்கிறான். அதில வந்து ஹீரோயின கூப்ட்டு அந்த ஹேர் பின் குடுப்பாங்க போல மேரேஜ் நடந்தா, மாப்பிள்ளைக்காரன் குடுக்கணும் போல பொண்ணுக்கு. அத குடுத்து அஃபிஷியலா நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம் நாளையிலேருந்து அப்படின்னு சொல்லும்போது, "எதுக்கு அவ்வளோ தூரத்தில அவசரப்படுறீங்க?" அப்படிங்கிற மாரி அவ கேட்குறா. "அவசரமா? ஆல்ரெடி கான்ட்ராக்ட் வேற சைன் பண்ணியாச்சு. இப்ப வேற ரொம்ப லேட் ஆச்சு. சீக்கிரம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும். எனக்கு ஒரு நிபந்தனை இருக்கு. நீங்க அப்படி கல்யாணம் பண்ணிக்கணும்னா, அவனோட ஹார்ட் கோர எனக்கு குடுக்கணும். அவன ஃப்ரீ பண்ணி விடணும்." "ஓ! உன்னோட அடிமைக்கு நீ காட்டுற பரிதாபமா இது?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, "என்னாலலாம் குடுக்க முடியாது" அப்படிங்கிற மாரி சொல்றப்ப, அவளோட மோட்டிவ் என்னன்னா, ஒண்ணு அவங்க அப்பா எப்படி இறந்தாரு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இன்னொன்னு வந்துட்டு, ஹீரோவோட கார்ட் கோட வாங்கி ஹீரோ கிட்ட கொடுக்கணும். இது 2மே இங்க நடக்காது அப்படின்னுட்டு இருக்கிறப்ப, அப்போ ஒரு விஷயம் வந்து தெரியுது. ஹீரோ பயப்புள்ள யாரையோ எதிர்த்து போயிட்டு சண்டை போட போயிருக்கானாம். அதுவும் அந்த 9த் கேட் வால்வ் அப்படிங்கிற ஒரு கேட்டுக்கு போயிட்டு, அங்க இருக்கிற சக்தியோட போய் சண்டை போட போயிருக்கான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே, இவன் டைசன் பயப்புள்ள சிரிக்கிறான். ஆக்சுவலி அது என்னோட ட்ரிக்கு. அது மட்டும் இல்லாம, அங்க போனா அவன் கன்ஃபார்ம் செத்துருவான். அவனோட ஹார்ட் கோர குடுத்தும் ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல. ஹீரோவ எப்படியா காப்பாத்தணும் அப்படின்ட்டு அங்கேருந்து ஹீரோயின் கிளம்புறா. அங்க கட் பண்ணி நம்ம ஹீரோவ காட்டுனா, அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த சக்தியோட சண்டை போட்டுட்டு இருக்கான். அது வார்னிங் குடுக்குது. "இங்க பார்றா தம்பி, என்கிட்ட வந்துட்டு சண்டைலாம் போடாத. நான் உன்ன கூட சண்டை போட்டேன்னா, நான் ஒரு இடிய இறக்குனேன்னு வச்சுக்கயேன், அது 1000 மடங்கு உனக்கு வலியும் குடுக்கும். அதே நேரத்தில உனக்கு உடம்புல அது பாய்சனையும் இன்ஜெக்ட் பண்ணும்." அப்படிங்கிறப்ப, "நான் உன்ன டிஃபெக்ட் பண்ணியே ஆவணும்" அப்படிங்கிறதுன்னு இவன் கெத்தா வாள தூக்கிட்டு நிக்கிறப்ப, "சரி ரைட்டு விடு" அப்படின்ட்டு அது மின்னல போட்டு அடிச்சு தாக்கி தூக்கி எறியுது. இங்க பார்த்தா டைசன் பயப்புள்ள ஹீரோயின புடிச்சு இழுத்துட்டு வந்துட்டு, "நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணலான்னு பேசிட்டு இருக்கிறோம். இப்ப எதுக்கு நீ அவன காப்பாத்த போயிட்டு இருக்க? எனக்கு உன்ன கல்யாணம் பண்ணியே ஆகணும். அதுதான் இப்ப முக்கியம்" அப்படின்னு சொல்றப்ப, "இவ்வளோ அவசரமா தான் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது" அப்படின்னு ஹீரோயின் எவ்வளோ சொல்ல ட்ரை பண்றா. ஆனா அவன் தெளிவா இப்ப உண்மைய போட்டு உடைச்சிடுறான். என்னன்னா, அவளோட ஹார்ட் எனக்கு வேணும். அதுக்குள்ள இருக்கிற சீக்ரெட்ட நான் படிக்கணும் அப்படிங்கிறப்ப, "அப்போ அப்போ என்ன சொல்ல வர?" "ஆமா, நீ இந்த உலகத்த சேர்ந்தவ இல்ல அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நீ வெளி உலகத்துலேருந்து வந்தவ அப்படிங்கிறது தெரியும். அதில இருக்கிற சீக்ரெட்ட நான் படிக்கணும்." "ஏய்! அப்போ எப்படி?" "எனக்குன்னு ஒருத்தி இங்க வந்தா. உன்னோட உலகத்துலேருந்து." அதாவது நாங்க அத 9த் கேட்டுன்னு சொல்லுவோம். "அப்போ அவளும் நானும் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். அப்போ ஒரு ஆள் வந்தான். அவள அட்டாக் பண்ணான். அதுக்கப்புறம் அவ கோமாவுக்கு போயிட்டா." அப்படின்னு சொல்லும்போது, "அப்போ அங்கேருந்து வந்தவர?" அப்படின்ட்டு அப்பதான் ஹீரோயின் ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறா. அவங்க அப்பாவும் ஒரு பார்க்ல உட்காந்துட்டு இருக்கிறப்ப, அந்த கேமிங் கம்பெனியோட ஏஜென்சி வந்துட்டு, அவங்க ஹீரோயினோட அப்பாகிட்ட, "ஒரு லேடி இந்த மாரி உள்ள டிராவல் பண்ணி போனாங்க. அவங்க வெளியில வரல. நீங்க தான் அவங்கள போய்
கூப்பிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அது யாருன்னா, அங்கே இவன் பாதுகாத்து வச்சிருக்காங்களா ஒரு பொண்ணு, அந்த லேடியை தான் அவங்க காமிச்சிருக்காங்க. பேர் 2 மேட்ச் ஆகுது. அப்போது அவரை நீ கொன்னுட்டியா, வேற என்ன பண்ணுறது, அந்த ஆள் வந்ததுல இருந்துட்டு அவள் கோமாவில் தான் படுத்திருக்கா. நீ அந்த உலகத்துலேருந்து வந்திருக்கனா உன்னோட ஹார்ட் கோரை எடுத்தா அவளை நான் வெளியில் கொண்டு வர முடியும், வேக்கப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவனோட ஹார்ட்டை வந்துட்டு எடுக்க பார்க்குறான். உன்னால் முடியாதுங்கிறப்ப நீ ஆல்ரெடி மேரேஜ் கான்ட்ராக்டில் சைன் பண்ணிட்ட, அப்போது உன்னோட ஹார்ட் எனக்கு தான் சொந்தம் அப்படின்ட்டு சத்தியை விட்டு அவன் கழுத்தை பிடிச்சி ஹார்ட் கோரை எடுக்கலான்னு பார்க்கும்போது அவனால முடியல. எப்படி எப்படி இது சாத்தியம், நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு 2 பேரும் மேரேஜ் சர்டிஃபிகேட்டில் சைன் பண்ணிட்டோமே, அப்போ உன்னோட ஹார்ட் எனக்கு தானே சொந்தம் அப்படிங்கிறப்ப அங்கேருந்து ரத்தக்கரையோட வால் எடுத்துட்டு நம்ம ஹீரோ பயப்புல வராரு. உன்னால் அவளோட ஹார்ட்டை எடுக்கவே முடியாது அப்படின்ட்டு அவனை அட்டாக் பண்ணுறான். அந்த மின்னல்லேருந்து தப்பிக்கிறதே பெரிய விஷயம், அதுலேருந்து எப்படி தப்பிச்ச அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஒரு ஹீரோ சின்ன ஃப்ளாஷ்பேக் சொல்கிறான். என்னன்னா, அந்த மின்னல்லாம் தாக்குனதுக்கு அப்புறம் அந்த சக்தி இருக்குல்ல, அதுவே சொல்லியிருக்கு, நீ கேட்டதை நான் கொடுக்குறேன், ஏன்னா நீ என்னையே பீட் பண்ணுற அளவுக்கு நீ ஏதோ ஒரு மனசில் நினச்சிட்டு வந்திருக்க, இப்போ உனக்கு என்ன வேணும், எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான் வேணும், அந்த டைசன் பயபுள்ளைக்கும் ஹீரோயினுக்கும் இருக்கிற மேரேஜ் கான்ட்ராக்டை உடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம், அட பாவி பயப்புள்ள, இதுக்காக தான் இதோட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தியா, அது என்ன பண்ணிடுது, மேரேஜ் கான்ட்ராக்டரை உடச்சி விட்டுடுது. ஆக மொத்தத்தில் இப்போ ஹீரோயின் காட்ட அவனால் எடுக்க முடியாது. கேட்டோன்னே டைசன் பயப்புள்ளைக்கெல்லாம் செம்ம காண்டாகுது. ஆனால் அந்த பக்கம் அந்த ஹீரோயினுக்கு இதெல்லாம் ஏன் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, நான் ஒருத்தங்களை ப்ரொடெக்ட் பண்ணால் அவங்க மேலே வச்சுருக்க லவ் அவங்களுக்கு புரியும்னு நினச்சேன், ப்ரொடெக்ட் தான் லவ் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க, அதனால தான் அப்படிங்கிறப்ப பயப்புள்ள ஃபுல் லவ்வோட தான் பண்ணியிருக்கிறான். டைசனை லாக் பண்ணிட்டு அங்கேருந்து ஹீரோயினை அப்படியே அலேக்கா தூக்கிட்டு போகிறான். அவன் ஒன்றை சும்மா விட மாட்டான்டா சும்மா விட மாட்டானான்னு கத்திட்டு இருக்கான். இங்கே அப்படியே அலேக்கா அவன் தூக்கிட்டு போகிறத பார்த்து நமக்காக இவ்வளோ தூரம் இவன் இப்படி பண்ணுறானா அப்படின்ட்டு ஒரு பாத்டப்பில் போய் இறக்கி விடுவாங்கல்ல, லாஸ்ட் டைம் கூட கிஸ் பண்ணாங்களே, அந்த பாத்டப் வந்துட்டு ஹீலிங் பவர் கொண்டதான். அதனால ஹீரோ அங்கே இறக்கி விட்டுட்டு, எனக்காக நீ இவ்வளோ பண்ணி அப்படிங்கும்போது உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், எனக்கு எனக்கு உன்னை அந்த மேரேஜ் கான்ட்ராக்டில் இருந்துட்டு வெளியில் கொண்டு வரணும், அதுதான் என்னோட எண்ணமாக இருந்தது, அதுக்காக உன்னையே நீ சாக்ரிஃபைஸ் பண்ண தயாராகிட்டியா அப்படிங்கிறப்ப என்னோட லைஃப் போனாலும் பரவாயில்ல, உன்னை நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன், அதுதான் லவ் அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் அப்படி இருந்துட்டு இருக்கிற கரெக்டாக வந்துட்டு நம்ம டைசன் பயப்புலையும் அவன் சிஸ்டரை வந்து சேர்ந்து அட்டாக் பண்ணுறாங்க. இவன் கட்டுப்பாயிட்டு இவன் மொத்த பவரையும் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணும்போது அந்த பொண்ணை அடித்து தூக்குனதில் ஹீரோயினுக்கு எந்த வருத்தமுமே கிடையாது. ஆனால் டைசன் பயப்புல அடித்து தூக்குனா அவங்க அப்பாவுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியாமல் போயிடும்ல, அதனால கொஞ்சம் தடுக்க ஆரம்பிக்கிறா. தடுக்க ஆரம்பித்தோன்னே, நீ அவனையும் காப்பாற்ற நினைக்கிறியா, ஏன் அப்போது என்ன தான் நீ சொல்ல வர அப்படின்ட்டு, ஓஹோ, அப்போது நான் அவனை மாதிரி லாடாக மாறினா உனக்கு சந்தோஷம் தானே, உனக்கு அந்த லார்டு, அந்த ஸ்பிரிச்சுவல் லார்டு, அந்த பதவி மேலே இதுவா அப்படின்னு இவன் கொஞ்சம் தப்பாக புரிஞ்சுக்கிறான். இல்லை இல்லை அப்படி இல்லை, அதை நான் எப்படி உன்கிட்ட சொல்கிறது அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்ல முடியாமல் தவிக்கிறப்ப எனக்கு நல்லாவே புரியுது அப்படிங்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா ஹீரோயின் மயக்கத்துலேருந்து முழிகிறா. என்னடா அப்படின்னு பார்த்தா பயப்புள்ள சரி எனக்கு புரியுது அப்படின்ட்டு கட்டி பிடிக்கிற மாதிரி போயிட்டு அவளை மயக்கம் போட வச்சுட்டு நேராக போயிட்டு அந்த ஸ்பிரிச்சுவல் லார்டு பதவியை டேக் ஓவர் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கான் பயப்புள்ள. அட லூசு பயலே, அவள் சொல்ல நினைக்கிறது வந்துட்டு வேறு விஷயம்டா அப்படின்ட்டு நமக்கே தான் சொல்ல தோணுது. அங்கே கண்ணுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்தையுமே வெட்டி போட்டு டைசன் பயப்புள்ளையோட போயிட்டு வார் பண்ணுறதுக்கு, அதாவது 1v1 பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கிறான் பயப்புள்ள. செம்ம காண்டில் லவ்வுக்கு ஒரு அளவு இருக்குடா, இந்த அளவுக்குலாம் போய் அரகண்டாக இறங்குனா நீ தாண்டா வில்லனா தெரிவா அவளுக்கு அப்படின்ட்டு எனக்கே சொல்லணும் போல தான் தெரிஞ்சிச்சு. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹீரோயின் பார்த்துட்டு அடிச்சுட்டு ஓடி வந்துட்டுருக்கிறா. அங்கே பார்த்தா எல்லாத்தையும் வெட்டி வீழ்த்துட்டு நேராக டைசன் கிட்ட போய் நிற்கும்போது அவனும் ரெடியாக தான் இருக்கான். உன்னோட ஹார்ட் கோரை என்கிட்டயே இருக்கும்போது நீ எப்படா என்கிட்ட சண்டைக்கு போட வருவ அப்படின்ட்டு அவனோட ஹார்ட்டை உடைக்கலாம் அப்படின்ட்டு டைசன் ட்ரை பண்ணும்போது, என்ன எனக்கு எதுவும் ஆகலன்னு நினைக்கிறியா, ஏன்டா இவ்வளோ வருஷமாக என்னை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிற, நான் அதுக்கான மாற்று மருந்து அதுக்கான மாற்று விஷயத்தெல்லாம் நான் பண்ணியிருக்க மாட்டேனா, அதெல்லாம் நான் அப்போவே பண்ணிட்டேன், என்னால் ஒரு 1/2 ஹவருக்கு அதோட வலி இல்லாமல் என்னால் இருக்க முடியும் அப்படின்னு 2 பேர்த்துக்கும் சண்டை நடக்க போகையில் கரெக்டாக ஹார்ட்டை அவனே எடுத்துக்கிறான். இப்போது நான் அங்கே போய் சண்டை பண்ணல, அதில் எக்ஸ்ட்ரா எனக்கு பவரும் கிடச்சிது, என்னோடய லைஃப்பும் பாதி போகிற மாதிரி தான், அது அடுத்த கட்ட விஷயம். ஆனால் ஹார்ட்டு என்கிட்ட வந்துடுச்சு அப்படின்னு ஹார்ட்டை அவனுக்குள்ளே வச்சுக்கிட்டு இப்போ உன்னால் என்னை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நான் கரெக்டாக அவனை அட்டாக் பண்ண போகிறப்ப ஹீரோயின் வந்து தட்டுக்க ஆரம்பிக்கிறா.
ஏய் இவனை கொன்னுட்டா நான் அந்த லார்டு பதவிக்கு வந்துருவேன். ஸ்பிரிச்சுவல் ராடு நான் தான். அதுக்கப்புறம் இந்த உலகத்துல இருக்கிற கியூன நீ தான். இப்ப எதுக்கு நீ அவனை காப்பாத்த ட்ரை பண்ற? எனக்கு புரியவே இல்ல. என் மனச நீ ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்க அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்லும்போது, இப்பவாவது அவன்கிட்ட உண்மைய சொல்லி தொலை. இல்லன்னா பைத்தியக்காரன் மாரி ஆயிடுவான் அப்படின்ட்டு டைசன் பயப்புலயே கதற அளவுக்கு இவன் லவ் பண்ணிட்டு இருக்கிறான். என்ன உண்மை அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது, அவ ஒண்ணும் உன்ன உண்மையாலாம் லவ் பண்ணல. அவ ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்க வந்தா அப்படின்ட்டு. இல்ல நீ சொல்லு. அவன் சொல்றது உண்மையா? அப்ப நீ என்ன உண்மையா லவ் பண்ணலையாங்கும்போது, கண்ணுல லவ்வ வச்சுக்கிட்டு வாயில பொய் சொல்ற விதம் இருக்கு பாருங்களேன். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆமா, உன்ன நான் யூஸ் பண்ணிக்க தான் நெனச்சேன். இந்த உலகத்த நான் சேர்ந்தவளே கிடையாது. இது ஒரு உண்மையான உலகமே கிடையாது. நான் உன்ன யூஸ் பண்ணிக்க தான் பார்த்தேன். அதுதான் உண்மை அப்படிங்கும்போது, ஹே! பொய் சொல்லாத. அது உண்மை இல்ல தானே! நீ என்ன யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்கலல்ல. என்ன நீ லவ் பண்ண தானே! உன் மனசு எனக்கு புரியும் அப்படிங்கிற மாரி ஹீரோ பேசும்போது, இல்ல நான் உன்ன யூஸ் பண்ணிக்க தான் பார்த்தேன் அப்படிங்கிறப்ப, என் லைஃப்ல என்னை எல்லாருமே யூஸ் பண்ணிக்க தான் பார்த்தாங்க. ஜஸ்ட் அவங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனா மட்டும் தான் நான் இருந்தேன். எனக்கு ஃபீலிங்ஸ் கிடையாது, எமோஷன் கிடையாது. என்ன ஒருத்தி ப்ரொடெக்ட் பண்ணி, லவ் அப்படிங்கிற ஃபீலை எனக்குள்ள கொடுத்தவ ஒருத்தி இருந்தா. இப்போ நீ பொய் சொல்ற தானே? பொய் சொல்ற தானே? இல்ல. இது வந்துட்டு உண்மையான விஷயமே கிடையாது. நீ உண்மையே கிடையாது. நான் எப்படி உன்ன லவ் பண்ண முடியும்? நான் இங்கேருந்து இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இங்க வந்தேன். இங்கேருந்து நான் போயிடுவேன் அப்படிங்கிற மாரி சொல்றப்ப, ஆஹ நான் உன்ன விடமாட்டேன். நீ போறதுக்கு என்ன இருக்கு? அந்த கையில போட்டிருக்க அந்த டெலிபோர்ட் பில்ஸ் தானே! இனிமேல் இது என்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல நீ லூசுத்தனமா முடிவு பண்ணாத அப்படிங்கிறப்ப, இல்ல நான் லூசுத்தனமா தான் முடிவு பண்ணவே இல்ல. இதுதான் உன் வீடு. இதுதான் என் உலகம். என் உலகத்துக்கு நீ தான் என் லவ்வரு. உன்ன நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாரி பையன் புள்ள கொஞ்சம் ரூடா நடந்துக்க ஆரம்பிக்கிறான். அவனோட சத்திய வச்சு அவள மயக்கம் போட வச்சு, அதுக்கப்புறம் கண் முழிச்சு பார்க்கும்போது, அப்படியே நெஞ்சில தாங்கிக்கிட்டு, எழுந்திரி நான் உனக்காக இருக்கேன். என்ன என்ன மாஸ்டர் அப்படிங்கிற மாரி அவன் கூப்பிடும்பப்ப, என் பேரு தான் லீலிங் அப்படின்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு, ஓ! அதுதானா? இனிமேல் இதுதான் நமக்கான உலகம். உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். உடனே டெலிபோர்ட் பில்ஸ தேட ஆரம்பிக்கிறா. அது இங்க இல்ல. அத நான் மறைச்சு வச்சுட்டேன். உன்னை என்கிட்டேருந்து பிரிகிற எந்த விஷயமா இருந்தாலும், இனிமேல் அத நான் உனக்கு தரப்போறதில்ல அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயினுக்காக என்ன பண்றதுன்னு புரியல. இது லவ்வுன்னு எடுத்துக்கிறதா? இல்ல இன்னொரு ஜெயில்ன்னு எடுத்துக்கிறதா? அப்படிங்கிற மாரி அவ ஒரே குழப்பத்துல இருக்கா. அதுக்கப்புறம் டைசன் பயப்புலைய தான் போய் பார்க்க போறான் நம்ம ஹீரோ. அவன கட்டி போட்டு கொடுமைப்படுத்திட்டு இருக்கான். "என்ன இப்ப நீ ஸ்பிரிச்சுவல் ராட் ஆயிட்டியா? ஆஹா! என் இடத்துக்கு வந்தோனே, என் இடத்துல இருந்த எல்லா குணாதிசயமும் உனக்கு இருக்கும். உன்ன அவ இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா வெறுக்க ஆரம்பிப்பா. நீ அவள விட்டு போகக்கூடாதுன்னு அவள இழுத்து புடிச்சு வைக்க ஆசைப்படுவ. அப்படி ஆசைப்படும்போது, நான் நீயா மாறி நிப்படா அப்படிங்கிறப்ப, கண்டிப்பா அது நடக்கவே நடக்காது. நீ வேணா பாரு, அவ உன்ன விட்டு மட்டும் தான் இனிமேல் ஆசைப்படுவா. உன் மேல வச்ச லவ்வ வெறுக்கிற அளவுக்கு நீ நடந்துப்ப அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அவனுக்கு செம்ம காண்டாயிடுது. அதுக்கப்புறம் ஹீரோயின ஒரு இடத்துக்கு கூட்டு போயிட்டு, அங்க கேண்டில்ஸு, ரோஸு இந்த மாரி டெக்கரேஷன்லாம் ரெடி பண்ணிட்டு, அப்படியே மண்டி போட்டு, "இந்த உலகத்துல நான் ராஜான்னா, நீ ராணியா இருக்க முடியுமா?" அப்படின்னு ஒரு சிகப்பு கலர் ரிங்க குடுத்து ப்ரப்போஸே பண்ணிடுறான். ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. "நம்ம கல்யாணம் சீக்கிரம் நடக்க போது. அதுக்கு ரெடி ஆகு" அப்படின்ட்டு சொல்லும்போது, அந்த ரிங்க வச்சு யோசிச்சுக்கிட்டே இருக்கா. நான் எங்கடா, என்னடா பண்றது? அப்படிங்கிற மாரி. அப்ப அந்த பனியாள் உடம்புக்குள்ள நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட் வந்துட்டு, அவ உடனே "நீ வந்துட்டியாடா? இவ்வளோ நாள் எங்கடா போன? என்ன விஷயம் தெரியுமா? எம்ப அப்பாவ கொன்னது வந்துட்டு டைசன் தான். அது மட்டும் இல்லாம, இப்போ வந்துட்டு ஹீரோ பயப்புல தான் இங்க எல்லா கண்ட்ரோலும் எடுத்திருக்கான். அவன் தான் இப்ப ஸ்பிரிச்சுவல் லார்டு. எப்படியாவது நம்ம கேம் புரோகிராமர்ட்ட சொல்லி, இத எப்படியாவது கரெக்ட் பண்ண வைடா" அப்படின்னு சொல்லும்போது, அவனோட புரோகிராம் ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆயிட்டு இருக்குது. நம்பளால அத கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஏதாவது பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி அவனும் ஒரு மாரி சொன்ன உடனே, இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நேரா யார்ட்ட போய் ஹெல்ப் கேட்குறாய்ங்கன்னா, மந்திரவாதி பிள்ளைகிட்ட தான் போயிட்டு இவ ஹெல்ப் கேட்குறா. இந்த மாரி அவன கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு பாய்சன குடு அப்டின்ட்டு. எது? அவன நீ ஹர்ட் பண்ண போறியா? லவ் பண்ற புள்ள அவன எப்படி நீ ஹர்ட் பண்ணுவ? இல்ல, இப்போதைக்கு எனக்கு அது தேவைப்படுது. அத கொடு அப்டின்னு சொல்லும்போது, இந்த விஷயத்த நேரா தூக்கிட்டு போயிட்டு நம்ம ஹீரோ பைய புள்ளைகிட்டயே சொல்லிடுது. இந்த மாரி அவ உன்ன குளோஸ் பண்றதுக்காக பாய்சன் கேட்குறா என்கிட்ட அப்டின்ட்டு. இத ஏன் என்கிட்ட வந்து சொல்ற? நீ என்ன இருந்தாலும் என் கூட பிறந்த பிரதர் மாரில்ல. உண்மைய சொல்லு. இதுக்கெல்லாம் நான் மசிய மாட்டேன் அப்டின்ட்டு, சரி அவ கேட்கறத நீ குடு. என்ன சொல்ற? ஆமா, அவ கேட்கறத நீ குடு. அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்டிங்கிற மாரி ஹீரோ டென்ஷன் ஆவறதோட இந்த எபிசோட் முடிஞ்சுது. இந்த எபிசோட்ல ஏகப்பட்ட ட்விஸ்ட் இருந்தது. ஏகப்பட்ட விஷயம்லாம் இருந்தது. ரத்தம், அந்த கத்தி இதெல்லாம் நான் எடிட் பண்ணா காப்பிரைட் விழுந்துருது. ஆல்ரெடி லேட் ஆனதுக்கு காரணமே அந்த வீடியோ காப்பிரைட்ல போயி, அதுக்கப்புறம் எடிட் பண்ணி தான் நான் திருப்பி அப்லோட் பண்ணனே.
முடிஞ்ச அளவுக்கு இந்த கத்தி காட்டுற விஷயத்தெல்லாம் நான் கிராப் பண்ணிடுறேன். ராஜலட்சுமி, ராதிகா சிஸ்டர் கதை நல்லா சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். நான் ஏதாவது மாற்றிக்கணுன்னாலும் அதையும் சொல்லுங்கள். ரெகுலராக கமெண்ட் பண்ணுறவங்க தான் என்ன கமெண்ட் பண்ணல. அவங்க கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரோட கமெண்ட் மிக்ஸ் பண்ணியிருந்தா கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.